கொரிந்து திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் 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 என்று சொல்லி அடிக்கடி கூறுகின்றார். கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15 வசனம். கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்று இருக்கிறதே. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1 வசனம். கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் பண்ணி ஸ்திரப்படுத்துகிறவர் தேவனே. அதுவும் கொரிந்து சபைக்கு தான் சொல்லுவார். கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் பண்ணி ஸ்திரப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லி. அதே 2 கொரிந்தியர் 1 வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இப்போ வாசித்தீங்கல்ல, அந்த வசனமும் கொரிந்து சபைக்கு தான் அவர் சொல்லுவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5 வசனத்திலே சொல்லுவார். கிறிஸ்துவுக்குள் உங்களை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்துக்கா என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5 வசனத்தில் எங்களை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு கொடுத்திருக்கா என்று சொல்லி சொல்வதை பார்க்க முடிகிறது. இறுதியாக கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றேன் என்று சொல்லி அதே கொரிந்து சபைக்கு 1 கொரிந்தியர் 4 வசனத்தில் சொல்லுவார். 7 காரியத்தை சொன்னேன். இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் கிட்டத்தட்ட 7 தடவை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுவோம், கிறிஸ்துவுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் ஆம் என்று இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒப்புரவாகுதலை தேவன் தருகிறவர், கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினாலே நமக்கு ஒரு புதிய பிறப்பை தருகிறவர் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே திருச்சபைக்கு கிறிஸ்துவுக்கு என்று எழுதுவார். ஆனால் எல்லா 7 காரியத்தையும் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் நீங்கள் என்ன வாசித்தீங்க? இன்னைக்கு நிருப பகுதியில், இன்னைக்கு 2 கொரிந்தியர் 2 நாம் நிருப பகுதியில் வாசித்தோம். அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தேவனே. எல்லாருக்குமே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுதான் பிடிக்கும். யாரும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை நான் தோற்று போகணும், ஆண்டவரை நான் ஃபெயில் ஆகணும், நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு யாராவது ஜோம் பண்ணுவாங்களா? இங்க கண்டிப்பாக ஜோம் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே என்ன தான் செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன செய்யணும்? நல்லா வெற்றி அடையணும். எல்லாருக்குமே வெற்றியுள்ள வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். நம்முடைய ஜபங்கள்லையும் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். குடும்பங்களில் வெற்றியை எதிர்பார்ப்போம், பிள்ளைங்களுடைய படிப்பு காரியத்தில் வெற்றியை பார்ப்போம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே நாம் எத்தனிக்கக்கூடிய ஒன்று. சின்ன பிள்ளையில இருந்து ஒரு காம்படிஷன் வச்சா கூட அது மனசில் என்னதான் தோணும் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை காட்டிலும் நான் எப்படி இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், அவனை விட நான் பெஸ்ட்டாக செய்யணும், அவனை விட நான் பெஸ்ட்டாக எழுதணும். எல்லாருக்குமே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் எப்படி ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவன் தருவார்? ஹவு கேன் யூ வில் கெட் த விக்டரி லைஃப்? எப்படி தேவன் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை தர முடியும்? முதலாவது அதற்காக நான் தியானிக்கும் பொழுது எடுத்துக்கொண்டதான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், பிரயாசப்படுகிறவர்களுக்கு அவர் வெற்றியை தருகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஆண்டவர் வெற்றியை தருவாராம்? புக்கை மூடி வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆண்டவர் என்ன தர மாட்டாரு சொல்லுங்க? வெற்றியை தர மாட்டார். ஆமாம், ஆண்டவர் வெற்றியை தருவார். நான் வெற்றின்னு சொல்லிட்டு இருந்தாலே எனக்கு வெற்றியை தர மாட்டார். பிரயாசப்படுகிறவர்களுக்கு தான் தேவன் முதலாவது வெற்றியை தருவார். யார் பிரயாசப்படுகிறார்கள், யார் வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள், அவர்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குமா.
அதுதான் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31வது வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை ஆயத்தமாக இருந்தாதான் ஜெயம் எங்கேருந்து வரும்? ஜெயம் எங்கேருந்து வரும்? அது ஆயத்தமே இல்லாமல் குதிரை தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜெயம் கர்த்தரிடத்துலேருந்து வராது. அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. எங்கேயுமே நீட ப்ரிப்பரேஷன். ஆயத்தம் இல்லாமல் எங்கேயும் ஜெயம் வராது. எக்ஸாம் டைமில் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் போட்டு மண்டையை போட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்க, டீச்சரும் தேய்ன்னு தேய்ப்பாங்க. அவங்க தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தினால் மட்டுமே, படிக்கிறவங்க தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தினால் மட்டுமே, இப்போ சொல்லுங்க, ஜெயம் எங்கேருந்து வரும்? நம்ம என்னதான் ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் யாருக்கு ஞானம் வேணுமோ அவங்க தங்களை ஆயத்தப்படுத்தணும். அதான் முதலாவது வாசித்த வேத பகுதியிலே ராஜாக்கள்ல நீங்கள் வாசிங்க, நீ விரும்பினதை கேள் அப்படின்னு கேட்ட உடனே அவன் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்துகிறான். எங்கள் அப்பாவை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க, என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க, எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, ஆனால் விரும்பினது ஒன்றே ஒன்று தான். எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்னுடைய பிரயாசத்தை நான் ஞானத்தில் கேட்குறேன். ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க. சில நபர்கள் பிரயாசப்படாமையே வெற்றி பெறணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், அப்படியே வாயான்னு பிளந்துட்டு இருக்கவும் மேலே இருந்து அப்படியே ஒரு பணம் வாழத்துலேருந்து அப்படி அம்முன்னு வந்து அப்படியே சாப்பிடணும் பார்ப்பாங்க. ஒன்றும் செய்யக்கூடாது, வரவே வராது. சோம்பேறிக்கு அறுப்பில் டேஸ் கேட்டால் கூட டேஸ் கிடைக்காது. நிரப்புங்க பார்க்கலாம். சோம்பேறிக்கு அறுப்பில் பிச்சை கேட்டால் கூட பிச்சை கிடைக்காதான். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. சோம்பேறிக்கு ஆண்டு எழுதும் போது அவன் பிச்சை கேட்டால் கூட நான் என்ன போட மாட்டேன்? பிச்சை போட மாட்டேன். 1000 தர மாட்டேன், 2000 தர மாட்டேன்னு சொல்லல, 10 ரூபா 5 ரூபா அது கூட தர மாட்டேன். யாருக்கு சொல்றாரு? யார் பிரயாசப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அறுப்பில் பிச்சை கேட்டால் கூட கிடைக்காதான். நல்லா யோசித்துக்கணும். நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயாசம் தேவை. கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் எவ்வளவு கண்ணீரோடு விதைக்கிறான் பாருங்க. ஆனால் அறுக்கும் போது எப்படி அறுப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கெம்பீரத்தோடு அறுப்பானே. ஒரு பிரயாசப்பட்டதான் அதற்கான பலனை பார்க்க முடியும். சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன செடி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரம் நட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரயாசம். நான் எந்த அளவுக்கு பிரயாசப்படுறேனோ அந்த அளவுக்கு அந்த பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியும். இதற்கு உதாரணமாக நியாயாதிபதிகள் 4 அதிகாரம் 10வது வசனத்தை வேகமாக திருப்பிக்கோங்க. 20 வருஷ காலம் பலவிதமான சோதனைகள், பல பிரச்சனைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அநேக பேருடைய கண்களில் தயவு கிடைக்காமல் கோபாக்கினை வருவித்து கொண்ட காலம். இப்பொழுது தெபோராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார், பெண் தீர்க்கதரிசி. இந்த தெபோராள் 5வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். எங்க குடியிருந்தால் யாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவா, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியிடம் போய் பாராக் ராஜா போய் கேட்கிறாரு, ஒரே தோல்வியா இருக்குது, நான் வெற்றியை பார்க்கணும், எனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை வேணும், என்னை நிந்திக்கிற எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற இந்த கானானியரை முறியடிப்பதற்கு என்னால் பலன் இல்லை, எனக்கு எதாவது ஒன்று சொல்லு, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லி பாராக் ராஜா இங்கே தெபோராள் தீர்க்கதரிசியிடம் வந்து கேட்கிறார். தெபோராள் தீர்க்கதரிசி பிரதியுத்தரமாக என்ன கூறுகிறார்? கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ போ, தேவனாய கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த பாராக் ராஜா சொல்றாரு, தெபோரா நீ ஏன் கூட வரணும், நீ ஏன் கூட வந்தாதான் நான் வெற்றியை பார்க்க முடியும், யூ ஜஸ்ட் கம் வித் மீ, நீ ஏன் கூட வந்தனா நான் என்னத்தை பார்க்க முடியும், வெற்றியை கண்டுகொள்ள முடியும். நான் ஒரு தீர்க்கதரிசியாக தான் சொல்லியிருப்பேன், ஏன் வேலை தீர்க்க தரிசனம் சொல்றது மட்டும்தான், எங்க வர முடியாது, யுத்தத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு தான் வேலை, எனக்கு வேலை கிடையாது. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னால் 9வது வசனத்துல அவ சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடியே பாராக் என்ன சொல்றார், ராஜா நீ ஏன் கூட வரல அப்படின்னா நான் தனியா என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், என் கூட நீ வந்தாதான் எனக்கு வெற்றி. இப்போ தெபோரா என்ன சொல்றா, சரி நிச்சயமா வருவேன், ஆனா ஒன்னே ஒன்று வாங்கிட்ட சொல்லிக்கிறேன், சொல்லுங்க,
நீ போகிற பிரயாணத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும், நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஆனா மேன்மை உனக்கு கிடையாது. அது சாதாரண ஒரு பெண்ணுக்கு நான் என்ன கொடுப்பேன்? மேன்மையை கொடுப்பேன். இப்ப நான் பாராக் ராஜாவா இருந்தா நான் என்ன கேட்டிருப்பேன்னா, தீர்க்கதரிசி நான் தானே யாரு? நான் தானே ராஜா. வெற்றி கிடைச்சா யாருக்கு மேன்மை? ராஜாக்களுக்கு தானே மேன்மை. நீ போய் எங்கேயோ இருக்கிற ஒரு பொம்பளைக்கு என்னத்தை கொடுக்க போறீரு? மேன்மையை கொடுக்க போறீரு. அப்ப நான் இந்த யுத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த பாராக் ராஜா என்ன சொல்றான் அப்படின்னா, எவன் மூலியமா வெற்றி கிடைச்சா எனக்கு என்ன? எனக்கு என் தேவன் வெற்றியை மட்டும்தான் தரணும். மேன்மை யாருக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு வெற்றியை வேணும். இதை நான் எங்க நிறுத்துறேன்னா, டீம் ஒர்க் இங்க நிறுத்துறேன். டீம் ஒர்க். சிலவங்க பிரயாசப்படுவாங்க, ஆனா டீம் ஒர்க் இருக்காது. ஒரே போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு. அவனை பார்த்தா இவனுக்கு பிடிக்காது, இவனை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, டீம் ஒர்க். யார்கிட்ட எங்க எந்த பாலை எப்படி கொடுத்தா வெற்றி, யாருக்கு வெற்றி, யார் கோல் போட்டா அது முக்கியம் கிடையாது. எங்கேயோ எங்க டீம் என்ன செய்யும் சொல்லுங்க? எங்கேயோ எங்க டீம் என்ன செய்யும்? வெற்றி பெறும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, தே டோன்ட் வாண்ட் டீம் ஒர்க். நாங்க டீமா வேலை செய்ய மாட்டோம், நாங்க டீமா இருக்க மாட்டோம், எங்களுக்கு அது பிடிக்காது. நாங்க தனி காட்டு ராஜாவா போவோம். போய் செத்துட்டு வா. பாராக் ராஜா சொல்ல, நீ ஏன் கூட வா, வந்தாதான் எனக்கு வெற்றி. யார் மூலயமா வெற்றி கொடுத்தார் தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு பெண். இந்த செசரா நீங்க வாசிக்கும் பொழுது அவன் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடுவான், போய் அங்கே போய் நிற்பான், ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்பான். அந்த அம்மா உள்ள வாயா நான் தண்ணி தாரேன்னு சொல்லும். இவன் உள்ளே போவான், தண்ணி குடிக்காதையா உனக்கு நான் பால் கொண்டு வரேன்னு சொல்லி தண்ணிக்கு பதிலாக என்னத்தை கொடுக்கும்? பாலை கொடுக்கும். எதிரியாகிய கானானியன் எதிரியாகிய போர் தலைவன் தண்ணிக்கு பதிலாக பாலை குடிப்பான், நிம்மதியாக தூங்குவான். இந்த அம்மா வீட்டில் அந்த கூடார ஆணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கூடார ஆணி, அந்த ஆணி எடுத்து வந்து மண்டையில் வச்சு சுற்றி ஒரே அடி அப்படியே இறக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சத்தம் காட்டாமல் வெற்றி எழுந்துட்டு கிடச்சிட்டு தூரத்திலேருந்து வருவார் பாராக் ராஜா. ஏம்மா அவர் எதிரி வந்தானே, கானானியனுடைய சேனை தளபதி பாத்தியா? ராஜா நீங்கள் வாங்க, நீங்கள் தேடுறாள் உள்ளதாக இருக்காப்புல, நீங்கள் வாங்க. அங்கே பார்ப்பாங்க, அங்கே ஏற்கனவே வெற்றி கிடைச்சாயிடுச்சு. டீம் ஒர்க். நான் திரும்பவும் சொல்ல வரேன், நிறைய பேருக்கு பிரயாசப்படுவாங்க, ஆனால் they never mingle with others. they don't want to mingle with others. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா வேலை செய்யணும், பிரயாசம் பண்ணணும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனை பிடிக்காது, இவனை பிடிக்காது, அவனை பிடிக்காது, இவனை பிடிக்காது. எப்படி வெற்றி வரும்? No, people doesn't want to mingle with others. How can they get the victory from the God? We should have a teamwork in every area. எல்லா விதத்திலையும் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு டீம் ஒர்க்கு தேவை. தேவன் அந்த பக்கத்தில் அவர் வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர்களுடைய அதனால தான் நீங்கள் வாசித்தீங்க பாருங்க, அதே கொரிந்து சபையில், யாரப்பா பவுலா, யாரப்பா பர்னபாவா, யார் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டா, யாரு சுவிசேஷம் எப்படியாவது பறைசாற்றப்பட்டா போதும். we are having a team work. அதான் இந்த வாசிக்கும் போது அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, யார் உங்களுக்கு, யார் விளைய செய்கிறா? பவுலா விளைய செய்ய போறான், பர்னபாவா விளைய செய்ய போறான். விளைய செய்கிறவர் யார்? தேவன். விளைய செய்கிறவர், வெற்றியை தருகிறவர் தேவன். ஒரு தனிநபர் அல்ல, ஒரு தனி ஊழியக்காரன் அல்ல, ஒரு தனி சபை அல்ல வெற்றியை தருவது. வெற்றியை தருகிறவர் தேவன். இன்னைக்கு நிறைய பேர் சபையை நம்பி போறாங்க. இல்லை, சபையை நம்பி போனா வெற்றி அல்ல. ஊழியக்காரர்கள் நம்பி போவாதீங்க, ஊழியக்காரன் நம்பி போனா வெற்றி அல்ல. வெற்றி தருகிற தேவனை தேடி போங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டார், பர்னபாவா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டார். விளைய செய்கிற தேவனை நோக்கிப்பார். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அறிக்கை பண்ணுங்க வாயினால, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்ப பிரயாசப்படுகிறவர்களுக்கு அவர் வெற்றியை தருகிற தேவனாக இருக்கார். ரெண்டாவது நான் சொல்கிறேன், சட்டத்தின்படி ஓடினவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி. ஏனோ தானோன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாங்களும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு இல்லை, உனக்கு வெற்றி கிடையாது. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, என்னுடைய மகள் ஆனுவல் டே டைமில் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஓடும்போது தவறி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓடிச்சு. நாங்கள் ஐயோ பிள்ளை விழுந்துட்டே அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஐயோ விழுந்துட்டேன். நான் சொன்னேன் ஓட்டப்பந்தயம்னா இவ்வளோதான் செய்வாங்க, உட்காருமான அவங்க அம்மாவை அமைதிப்படுத்தி உட்கார வச்சேன். உழுந்த பிள்ளை எந்திரிச்சு அங்கிட்ட வரைக்கும் ஓடிச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சோ தெரியல, திரும்ப ஓட விட்டாங்க எல்லாரையும். நான் யோசித்தேன், ஒருவேளை இவ கீழே விழுந்தனால தான் ஓட விடுறாங்க. அப்படி இல்லை,
ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிச்ச நபர் ட்ராக்கு மாறி இவன் ட்ராக்கில் ஓடி இவளை தட்டி விட்டு அவன் முன்னாடி வந்து மொதல் ப்ரைஸ் வாங்கியாச்சு. அதை சட்டத்தின்படி பார்த்தா அது தப்பு. அவங்கவுங்க ட்ராக்கில் தான் என்ன செய்யணும், ஓடணும். திரும்ப ஓட விட்டாங்க, வெற்றியை வாங்கிட்டு வந்தா. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சட்டத்தின்படி, என்ன சட்ட திட்டத்தின்படி எனக்குன்னு ஆண்டவர் என்ன நியமம் வச்சிருக்காரோ அதன்படி ஓனாதான் எனக்கு என்ன கிடைக்குமா, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? இல்லை என்று சொன்ன வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. 2 தீமோத்தேயு 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டப்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான், அவனுக்கு வெற்றி கிடைக்காது. சட்டத்தின்படி பண்ண வேண்டும். விசுவாசத்தை துவங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கியே பொறுமையோடு ஓட கடவோம். நிறைய பேருக்கு அது கிடையாது, பொறுமை கிடையாது ஓட்டத்தில். அது ஒரு சட்டம், பொறுமையா ஓடு. இன்னொரு சட்டம், பறக்க பார்க்காத. பிலிப்பிய சபைக்கு சொல்லும்போது சொல்வாரு, எல்லாரும் ஓடுவாங்கப்பா, ஆனா ஓட்டத்தில் என்ன தேவை? ஓட்ட பந்தயத்தில் இச்சை அடக்கம் தேவை. உன் கண்ணு சரி கிடையாது, பார்க்கறதுக்கு சரியா தான் இருக்கிற, ஆனா உன்னுடைய பார்வை சரி கிடையாது, உன்னுடைய சிந்தனை சரி கிடையாது, உன்கிட்ட இச்சை அடக்கம் இல்லை. இச்சை அடக்கம் இல்லாதவர்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லை. பிலிப்பிய திருச்சபைக்கு சொல்லுவோம், பிலிப்பியர் 3:14 சொல்லி முடிப்பார். எல்லா சட்டத்திட்டத்தின்படி நான் போனேன் அப்படின்னா தேவன் எனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் தருகிற தேவனாக இருக்கிறாராம். 3வதாக நான் சொல்கிறேன், தடைகளை பார்த்து பின்வாங்காத. தடைகளை பார்த்து மன உறுதி உன்னை வெற்றியுள்ள பாதையை நடத்தும். நிறைய தடவை தடைகளை பார்த்த உடனே நமக்கு பயம் வந்துடும். ஐயோ, என் வாழ்க்கை தோற்று போயிருமோ, என் குடும்பம் தோற்று போயிருமோ, என் பிள்ளைங்க தோற்று போயிருமோ. இல்லை, தடைகளை தாண்டி போகணும். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். நீங்கள் செங்கடல் முன்னாடி தடையாக வந்த உடனே எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா பார்வோனுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஏன்னா அவங்க ஆண்டவர் அவங்கள விட்டு போயிட்டாருப்பா, திசையை மாற்றி கொண்டு போயிட்டாரு. கானானுக்கு இங்கேருந்து இப்படி போனால் 40 நாளில் போயிடலாம். இவங்க வனாந்திர பாதை வழியாக 40 வருஷம் நடக்க போகிறாங்க. இவங்க பாதையை கர்த்தர் அடைத்தார். அவங்க ஆண்டவர் அங்கே கூட கிடையாது. வாங்க நம்ம போய் என்ன செய்வோம், அவங்கள சுதந்திரிப்போம் தான் பார்வோன் சந்தோஷமாக கடந்து வந்தான். ஆனால் இங்கே வரும்போது தான் தெரியும், ஒரு தடை, பெரிய தடை. செங்கடல் முன்பாக, பின்பாக பார்வோன் சேனைகள். ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு முன்பாய் கடந்து சென்றார். மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வழிநடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு தடைகள் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவன். யாரெல்லாம் உங்களுக்கு தடைகற்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தாண்டி நீங்கள் போவீங்க. தடைகளை உடைக்கிறவங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். கானானியருடைய சேனையை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எல்லாரும் வந்து தப்பா சொன்னாங்க. அரக்கர்கள் இருக்கார்கள், பெரிய பெரிய பயில்வான்கள் இருக்காங்க. காலேப் மட்டும் என்ன சொன்னாங்க தெரியுமா, நாம் எளிதில் அவங்கள ஜெயிக்கலாம். தடையை பார்க்காத, அரக்கனை பார்க்காத, என்ன ஏதாவது ஒன்று பண்ணிடுவான், என்ன பிரச்சனை பண்ணிடுவான், என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், ஏதாவது பண்ணிடுவானோன்னு பார்க்காத. காலேப் சொன்னதை சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, எனக்கு ஜெயத்தை தருகிறவர் நம்மோடே கூட இருக்கிறார். 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் அதை எளிதால் ஜெயிக்கலாம். விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயிக்கலாம், நாம் எளிதால் ஜெயிக்கலாம். காலேப்புக்கு இந்த விசுவாசத்தை பாருங்க, தனக்கு முன்பாய் காணப்பட்ட தடைகளில் சொல்றான், நாம் எளிதாய் ஜெயிக்கலாம். the victory we can get very easily. ரொம்ப ஈஸி, நம்ம எளிதில் ஜெயிக்கலாம். எனக்கு தேவை ஒரே ஒரு விசுவாசம், என் தேவன் என் கூடவே இருக்கிறார். அநேக நேரங்களில் தடைகள் இருக்கலாம். எஸ்தருக்கு மிகப்பெரிய ஒரு தடை, ராஜாவுக்கு முன்பாய் நிற்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடை. நின்னா செத்து போயிடுவா, ஆனால் தைரியமா போறா பாருங்க, எனக்கு என் ஆண்டவர் வெற்றியை தருவார். இந்த ஆமானுடைய கைகளுக்கும் இந்த ராஜாவினுடைய கைகளுக்கும் என் ஜனங்களை நிச்சயமாக விடுவிப்பார். தைரியமா தடையை ஃபேஸ் பண்ணி, அந்த சட்டமே தவறாக இருந்தாலும் அதை தாண்டி போய் நிற்கிறா பார்த்தீங்களா, அங்கதான் தேவன் அவருக்கு ஒரு வழியை பிறப்பிக்கப்படுகிறார். நான் 3 காரியங்களுக்கு ஞாபகப்படுத்து. 1, பிரயாசப்பட்டவர்களுக்கு தான் வெற்றி. டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இருக்கிற குழுவில். 2, நான் சொன்னேன் சட்டத்தின்படி தேவனுடைய வசனம், பாவத்தை விட்டு விலகுதல், தேவனுக்கு பிரியமாய் நடக்குதல், சட்டத்தின்படி ஓடினவர்களுக்கு வெற்றி. 3வது சொன்னேன் தடைகளை பார்த்து பின்வாங்காத. நிறைய தடைகள், நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நிறைய தடைகளுக்கு நமக்கு வரும். அதை பார்த்து பின்வாங்க வேண்டாம். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 15:57 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி முழங்குவோம். தேவன் நிச்சயமாகவே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்த விதத்திலும் சந்தேகமே வேண்டாம், சந்தேகப்படாமல் எனக்கு என் ஆண்டவர் ஜெயத்தை தருவார். நிச்சயமாகவே அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுவோம். நாம் தேவ சமூகத்தை நாம் கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
எத்தனை தவறான சட்டங்கள் எனக்கு இருந்தாலும் அவைகளை தாண்டி எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். எனக்கு முன்பாயிருக்கிற செங்கடல்கள், யோர்தான்கள், ஆயி பட்டணங்கள், இப்படிப்பட்ட தடைகளை முறித்து கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அநேக பேர் பந்தய சாலையில் ஓடுவாங்க, ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும்தான் வெற்றி. அந்த ஒருத்தன் நானாக இருக்குன்னு ஆண்டவரே, எனக்கு அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை தாங்க. இங்கே இருக்கிற எல்லாரும், வாலிப தம்பிலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து தங்கச்சிலேருந்து எல்லாரும் தேவ சமூகத்தை நம்ம கேட்க போகிறோம்.